திமுக, தேமுதிக இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக, தேமுதிக இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இதன்படி தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து தேமுதிகவுடன் உடன்பாடை திமுக மேற்கொண்டிருக்கிறது. திமுகவுடன் முதல் முறையாக கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு முதல் முறை தேர்தலின் பொழுதே 10 தொகுதிகள் என்று தங்களது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அதே அளவில் தேமுதிகவும் அளிக்கப்படும் என்ற உத்தரவாதம் கொடுத்தவர்களை கூட்டணிக்கு அழைத்து வந்த அதே வாக்குறுதியின் அடிப்படையில் 10 தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய கூட்டணி வைப்பதற்காக தேமுதிக அறிவாலயம் வந்திருந்தார்கள். அதற்கு பிறகாக முதல் முறையாக தற்பொழுதுதான் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். இந்த முதல் பேச்சுவார்த்தையின் போதே அவர்களுக்கான தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த கையொப்பம் என்பதும் ஆகியிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் என்ற அளவுல எண்ணிக்கை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான உடன்பாடும் கையொப்பமாயிருக்கிறது. நடைபெறக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதே போன்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களும் இன்று தொகுதி உடன்பாடு குறித்து கலந்து பேசியதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தமிழ்நாட்டில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த ஒப்பந்தம் என்பது கையொப்பமாகியிருக்கிறது. இரண்டு தரப்பினரும் அந்த கையொப்பத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணியில் 10 தொகுதிகள் தங்களுக்கு விருப்பமான தொகுதிகள் எது என்பது குறித்தான அந்த தொகுதியில் அடையாளம் காணக்கூடிய விருப்ப பட்டியலையும் தேமுதிக வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக கேட்கக்கூடிய அந்த 10 இடங்கள் என்பது கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வைத்திருந்த பொழுது தேமுதிக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த 27 இடங்களில் 10 இடங்கள் அவர்கள் கேட்கக்கூடிய இடங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக தேமுதிக தொடங்கி 21 ஆண்டுகள் அந்த கட்சியில் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இடம் கொடுக்கப்படும் என்று அண்மையில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருந்தார். அதே போலவே கட்சியில் நெடுங்காலமாக தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு அந்த தேர்தலில் வாய்ப்பு பெற்று தரக்கூடிய வகையில தொகுதியில் கேட்டு பெறப்படும் என்ற உத்தரவாதத்தை கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் வழங்கியதாகவும் சொல்லப்பட்டது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்காக வருகை புரிந்திருந்தனர். இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது இந்த தொகுதி உடன்பாடு என்பது கையொப்பமாக இருக்கிறது.